உனக்கு என்னப்பா நீ மாடு தானே மேய்க்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. மாடு மேய்க்கிறதுன்னு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஐடி ஜாப்ல கூட சாட்டர்டே சண்டேஸ் லீவ் இருக்கும். பிரைவேட் ஜாப், பப்ளிக் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், எந்த ஜாபுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ், வீக்கெண்ட் லீவ் இருக்கும். பட் மாடு மேய்க்கிறதுக்கு அந்த லீவே கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்கன்னா கூட வெளியே ஒரு நாள் சாப்பிட்டு இருந்தாங்க, வீட்டுக்கு ஒரு மெய்டு போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை பாதி குறையும். பட் மாடு மேய்க்கிறவங்களுக்கு அந்த எந்த ஒரு சலுகையுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம வீட்டுல எந்த ஒரு நல்லது கெட்டது விசேஷம் வந்தாலும் அந்த கறவையை கறந்து வச்சு மாட்டுக்கு மலம்பில் இருக்கணும், வைக்கப்பில் போடணும், தவிடு வைக்கணும், தீவனம் வைக்கணும், இது எல்லாத்தையும் யோசிச்சு முடிச்சு மாட்டை பிடிச்சி இழுத்து கட்டிட்டு தான் போக முடியும். ஒருத்தனுக்கு உடம்பே சரியில்லை அப்படின்னா மாட்டை பார்த்து அடுத்த செகண்ட் தான் அவங்க வந்து பார்க்க முடியும். உடனுக்குடனே ஓடி வர முடியாது. எங்காவது ஃபங்க்ஷனு வெளியூர் போய் ஸ்டே பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களால வர முடியாதுக்கான ரீசன் மாட்டை விட்டுட்டு வர முடியாது. நீங்க மாட்டுல 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா 50 ரூபா மாட்டுக்கு போய் 50 ரூபா உங்களுக்கு கைக்கு நிற்கும். ஆனா அதையும் பேஷனா நினைச்சிட்டு தான் பாதி பேர் பண்றாங்க. அதை டிஸ்கரேஜ் பண்ற விதமா தான் மாடு தானே மேய்க்கிற, உனக்கு என்ன ஜாலின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுறீங்க. இருக்கிறதுலே கஷ்டமானது அந்த வேலை தான்.